வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம புளி சேர்க்காத ரசம் வைக்க போகிறோம். மூட்டு வலி இடுப்பு வலிக்கெல்லாம் புளி சேர்க்கக்கூடாதும்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புல எதிர்ப்பு சக்தியும் கூட்டும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். நான் மிளகாயை குறைச்சி போடுறதுக்காக மிளகு 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் மிளகாய் அதிகம் போட்டிங்கன்னா மிளகை குறைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு 7 அல்லது 8 பூண்டு, 2 மிளகாய். இதை அரைச்சிடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதுல இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் நெல்லிக்காய். இந்த மாதிரி துருவிட்டு இதை வதக்கி போட்டோம்னா ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெயும் ரொம்ப நல்லாயிருக்கும், நெய்யும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி இந்த அரைச்ச விழுதை சேர்க்கவுமே அந்த ரசத்தோடைய ஸ்மெல் நல்லா வந்துடும். நம்ம இதிலே மஞ்சத்தூள் வரமிளகாயெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இந்த நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் அதோட சேர்ந்து நல்லா வதங்கிடும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ பருப்பு தண்ணி நல்லா கொதிக்கவும் இறக்கிடலாம். நான் ஒரு 4 கப் ரசம் வர்ற அளவுக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன். நீங்கள் கூடுதலாக வேணும்னா ஒரு நெல்லிக்காய் கூட போட்டு பச்சை மிளகாய் 1 கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் கொதித்து நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன பீஸ் வெல்லம், ஏன்னா தக்காளியும் போட்டு நெல்லிக்காயும் நம்ம போடுறோம் இல்லையா, அப்போ அந்த அதிகமாக புளிப்பு சுவை இருக்கும். அதில் லேசாக இனிப்பு சுவை இருந்துச்சுன்னா அந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஒரு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள். ஹோட்டல் ரசத்தை நீங்கள் குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும், குடிக்கவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ரசம் குடிக்கவும் நல்லாயிருக்கும். நெல்லிக்காயை திருவி போடுறதுக்கு பதிலாக மிக்சியில் அரைச்சி போடலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்கும். ரசம் நல்லா காரமாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரமாக கூழ் மாதிரி இருந்தால் உங்களுக்கு சாற்றை ஊற்றி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு குறைஞ்சிடும். அதனால் துருவி போட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியாது. இப்போ நம்ம துருவி போட்டிருக்கிறது ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். ரசம் ரெடி, அமர்த்திடுவோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.